இங்கே புது வாக்காளர்கள் விஜயை நோக்கி வருகிறார்கள். இதில் சமூக வாக்கே இல்லை. சமூக வாக்குகளும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். 234 தொகுதிகளில் யார் வேட்பாளர்னு கழுகு கண்ணை வச்சுட்டு திமுக பார்த்து 600 பேர்கிட்ட வேட்பு மனு வாங்கி விஜய் தடுமாறுறார். உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. சாதாரண நபர்கிட்ட பணம் இல்லை. பணம் இருக்கிறவன் விசுவாசமா இருப்பான்னு தெரியுது. இந்த இளைஞர்கள் எந்த சமூகம் அங்க அடர்த்தியா இருக்கோ அந்த சமூக வேட்பாளர்களை போடக்கூடிய அளவுக்கு எல்லா பக்கமும் ஒரு சாதி அரசியல் ஒளிந்து கிடக்குது. இந்த 70 வயசை தாண்டிய துரைமுருகன், அப்பாவு, இப்படி அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்க, ஐ பெரியசாமி, இப்படி எல்லாமே 70 வயதை தாண்டியவர். இதை விஜய் எப்படி டேக்கிள் பண்ண போறாரு? ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். ஐயா வணக்கம். வணக்கம். தாவேகா பற்றி பல கருத்து கணிப்புகளில் மற்றவங்க வெளியில் பேசுகிறவங்கள்ட்ட சொல்லும்போது தாவேகா ஒரு பெரிய அளவிலான வாக்கு சதவீதத்தை வாங்குவாங்க, இந்த வாட்டி ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய அளவில் தாவேகாவுடைய ஓட்டு வங்கிகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் கட்சி கட்டமைப்போட மிக பலம் கொண்ட ஒரு கட்சியாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, இன்னொரு பக்கம் நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக. இந்த ரெண்டு கட்சிகளையும் தாண்டி தாவேகா இதில் தாக்கு பிடிக்க முடியுமா? அந்த வேட்பாளர்கள்லாம் இவங்களால் நிற்க முடியுமா? பணபலம், ஒரு வேட்பாளர் அப்படின்னா ஒரு முகத்தை தாண்டி பணபலம், சாதி பலம் இதெல்லாம் இருக்கும்போது திமுகவை தாவேகா எதிர்கொள்ள முடியுமா? இல்லை, இப்படி ஒரு சந்தேகம் தமிழ்நாட்டு அரசியல் மட்டத்தில் பேசப்படுகிறது, உண்மைதான். ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் என்பது சமூக வாக்கு, அது ஒரு பெரிய ரோல் எடுக்குது. உதாரணத்திற்கு போன முறை எடப்பாடி தோல்வி அடைந்ததுக்கு காரணமே முக்குளத்தோர் வேட்பாளர்கள். நீங்கள் டிடிவியினுடைய வேட்பாளர்கள் ஒரு 25 முதல் 30 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை பறித்தார். 30 தொகுதினா ஏறக்குறைய எடப்பாடி 100 சீட்டு வந்துட்டார். இப்போ 66 ஜெயிச்சார், 30 சீட்டு. உதாரணத்திற்கு நீங்கள் இப்போது காரைக்குடி தொகுதி எடுத்துக்கங்க. காரைக்குடி தொகுதியில் நீங்கள் தேர்மோகி பாண்டியன் 44,000 ஓட்டு வாங்குறார். அமமுக 44,000 வாக்குகளும் அவர் சார்ந்த சமூகம் தான் போடுது, அவர் சார்ந்த சமூகம் தான் போடுது. இப்போ அதே போல் நீங்கள் தேவகோட்டையில் சேர்மனாக இருக்கார் சுந்தரலிங்கம். இது சுந்தரலிங்கம் தமிழ்நாட்டிலேயே ஒரே சேர்மன் தான், தேவகோட்டை சேர்மன் சுந்தரலிங்கம். அவருக்கு அந்த சமூக வாக்கு தான் அவரை சேர்மனாக்கி உட்கார வச்சது. அதே போல் அவங்க உறவினர் தான் சொர்ணலிங்கம், பழைய எம்எல்ஏ. இப்படி அந்த சமூக வாக்குகள் தமிழ்நாட்டு தேர்தலில் ஒரு பெரிய ஆளுமை செலுத்து. விஜய்க்கு அந்த வேட்பாளர்கள் சமூக வாக்குகளை பெறக்கூடிய அளவுக்கு தகுதியானவராக இருப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறி. நீங்கள் புது வாக்காளர்கள் விஜயை நோக்கி வருகிறார்கள், இதில் சமூக வாக்கே இல்லை, ஒரு சாரர். ஆனால் இந்த தேர்தலில் சமூக வாக்குகளும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். வேட்பாளருடைய சமூகம் ஒரு பெரிய அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் அதிமுகவில் அதே போல் கோபி தொகுதியில் செங்கோட்டையை கொங்கு வேளாளர்கள் அரசியலை கையில் வச்சுருப்பார். அதே போல் வி.கே. சின்னசாமின்னு பழைய எம்எல்ஏ ஒரு முறை 2 முறையில் ஒரு 3-4 முறை எம்எல்ஏவாக இருந்தார், ஒரு முறை எம்பியாக இருந்தார். அவர் வேட்டுவ கவுண்டர் சமூகம், கொங்கு வேளாளே ஒரு பிரிவு. அவர் கோபிக்கு குடிநீர் கொண்டு வந்தது காரணமே வி.கே. சின்னசாமி தான். ஆனால் அவருடைய குடும்ப அரசியலே வர முடியாமல் செங்கோட்டையை பண்ணி வச்சிருந்தார். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த சமூக அழுத்தம், சமூக வாக்கு என்பது எவ்வளவு தூரம் பெரிய ஆளுமை செலுத்துன்னு பாருங்க. அப்போ அவருடைய மகன் சிவகுமார் மாநில அம்மா பேரவை துணை பொதுச் செயலர், பெரிய மாநில பொதுக்குழு இருக்காரு. எடப்பாடி நினைத்த அவரை போட முடியல, செங்கோட்டையை போடவே வேண்டாங்கிறார். இந்த மாவட்டத்துக்குள்ள அந்த செங்கோட்டையனுடைய கொங்கு அரசியலை மீறி எடப்பாடியே பண்ண முடியல. மாவட்ட பொறுப்பு போட்டதால உன்கிட்ட கேட்கணும், நான் மாநில பொறுப்பு போடுறேன் வி.கே. சின்னசாமி. ஏன்னா வி.கே. சின்னசாமியும்
எடப்பாடியும் ஒன்றா எம்பியாக இருந்திருக்காங்க. அப்போ எம்பி அறையில் விகே அறையில் எடப்பாடி இந்நேரம் அங்கே உட்காந்துருப்பார். இருந்தாலும் சிவகுமாருக்கு மாநில பொறுப்பை போட முடியாமல் இப்போ கோபியில் செங்கோட்டையனை எதிர்த்து நிற்கக்கூடிய தகுதி படைத்தவர் சிவகுமார் தான். இப்போ சீட்டு கேட்குறாரு. 44,000 வாக்கு அவர் சமூகம் வேட்டுவ கவுண்டரே ஓட்டு போடுவாங்க. அது அல்லாமல் கொங்கு வேளாளர்கள் ஓட்டு போட்டால் அவர் ஜெயிச்சிருவார். இப்படி சமூக வாக்குகள் இதை காலங்காலமாக ஆதிக்கம் செலுத்துது. இதை விஜய் எப்படி எதிர்கொள்ள போறார் என்கின்ற ஒரு முடிவுக்கே வர முடியல. என்னன்னா இப்போ 600 பேர்கிட்ட வேட்புமனு வாங்கியாச்சு. 600 பேர்கிட்ட வேட்புமனு வாங்கி 234 பேரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசியல் அனுபவம் இல்லாமல் விஜய் தடுமாறுறார். எப்படி தடுமாறுறாருன்னா இந்த பொறுப்பு யார்கிட்ட கொடுக்கலாம்? ஆதவ அர்ஜுனாவோட கொடுத்தா ஆதவ அர்ஜுனாவுடைய ஆதரவாளர்களா சீட் நாளைக்கு வந்துடுவான், மாவட்ட செயலர் வந்துடுவான், எம்எல்ஏ கேண்டிடேட்டாக வந்துடுவான். சரி வேண்டாம். புஷிட்ட கொடுக்கலாமா? புஷி இப்போவே 1 கோடி கேட்குறாரு, 234 கோடி வசூல் பண்ணிடுவார். சரி ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட கொடுக்கலாமா? இந்த 234 வேட்பாளர்களை அவருடைய ஆதரவாளர் வந்துடுவாங்கன்னு புஷி சொல்கிறார். அப்போ ஒரு முடிவெடுக்க முடியாமல் புஷி சொல்றதை கேட்குறதா, ஆதவ அர்ஜுனா சொல்றதை கேட்குறதா, இல்லை ஜான் ஆரோக்கியசாமி சொல்றதை கேட்குறதா, இல்லை 3 பேர் ஒன்றா இருக்க மாட்டேங்கிறாங்க. இந்த குழப்பத்தில் 234 தொகுதிகளில் யார் வேட்பாளர்னு கழுகு கண்ணை வச்சுட்டு திமுக பார்த்துட்டு. சரி, இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ ஒரு வேட்பாளர்னா நாம் தமிழர் கட்சி ஒரு பயிற்சிக்கான கட்சி 234 பேரை போட்டுருவாங்க. இப்போ தாவேக்காவை பொறுத்தவரை வின்னிங் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது ஒரு வேட்பாளர்னா குறைந்தது 2 கோடி 3 கோடியாவது அதை வாக்குக்கு பணம் கொடுக்கறத தாண்டி இவங்க இவர் தான் வேட்பாளர், இவர் தான் இந்த சின்னத்தில் போடி இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கே பல லட்சம், அதாவது தேர்தல் ஆணையம் நிர்ணயிக்க அந்த தொகையை தாண்டி அதிகமாக செலவாகும் தான். அப்படின்னு இந்த வெல்த் கண்டிஷனோட தாவேக்கால எவ்வளோ பேர் இருப்பாங்க? இல்லை இப்போ விஜய் என்ன நினைக்கிறாரு, பணம் படைத்தவர்களிடம் அரசியலை ஒப்படைக்கூடாதுன்னு நினைக்கிறார். பணம் படைத்தவங்கள்ட்ட அரசியல் கொடுத்துடக்கூடாது, சாதாரண நபரை அரசியலுக்கு கொண்டு வந்தால் தான் நமக்கு விசுவாசமாக இருப்பான். ஆனால் சாதாரண நபர்கிட்ட பணம் இல்லை, பணம் இருக்கிறவன் விசுவாசமாக இருப்பான்னு தெரியல. இந்த குழப்பத்தில் விஜய் எதையுமே முடிவெடுக்க முடியாமல் ஒரு பெரும் குழப்பம் நிலவுகிறதுன்னு தாவேகா கொண்டு வர செய்தி சொல்லுது. இப்போ நேற்றுக்கு ஆதவ அர்ஜுனா வீட்டில் விருந்து, யாருக்கு? விஜய்க்கு. அப்போது இந்த விருந்துக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வேட்பாளர் பட்டியலை இறுதி பண்ணி கொடுங்க, நான் அவ்வளோ பேர் நான் ஜெயிக்க வைக்கிறேன். யார் சொல்கிறா? ஆதவ அர்ஜுனா சொல்கிறார். அப்போது இதுக்குள்ள ஏதாவது அரசியல் இருக்குமான்னு அவருக்கு சந்தேகமாக இருக்குது. ஆதவ அர்ஜுனாவுடைய ஆதரவாளர்கள் கட்சிக்குள்ளே ஆதிக்கம் செலுத்துவதற்கு வந்துடுவாங்களோன்னு அவருக்கு ஒரு பயம் இருக்குது. இப்போது இதெல்லாம் எம்ஜிஆருடைய அனுபவம், ஜெயலலிதாவுடைய அனுபவம், கருணாநிதியுடைய அனுபவம். இந்த அனுபவங்களின் அடிப்படையில் நீ 234 வேட்பாளரை விஜய் பர்சனலாக தெரியுமானா தெரியாது, ஒரு 60 மாவட்ட செயலாளர் பர்சனலாக தெரியுமானா தெரியாது. ஏன்னா நீங்கள் போய் கூட்டத்தை பார்க்குறாரு, மாநாட்டை பார்க்குறாரு, ராம்போ வாக் வர்றாரு போயிடுறாரு. கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதாவெலாம் மாவட்ட செயலாளர்கள்ங்கிற அந்த மாவட்டத்தில் நீங்கள் 3 பேர் லிஸ்ட் எடுத்து கொடுப்பான் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு. 3 பேர் அந்த மாதிரி பர்சனலாக தெரியும். எம்ஜிஆருக்கு பர்சனலாக தெரியும், கருணாநிதிக்கு பர்சனலாக தெரியும், சரியா? இப்போ ஸ்டாலினுக்கு பர்சனலாக தெரியும். மாவட்ட செயலாளர் யார், அவன் என்ன பின்னணி, எப்போ கட்சிக்கு வந்தான், அதுக்கு முந்தைய யார் மாவட்ட செயலாளர் இருந்தால், அதுக்கு முந்தைய யார் மாவட்ட செயலாளர் இருந்தால், இப்படி ஸ்டாலினுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 30 ஆண்டு காலம் 90லேருந்து யார் மாவட்ட செயலாளர், எந்த மாவட்ட பேரை பார்த்தா சொல்லுவார். விஜய்க்கு அப்படி தெரியாது. அப்போது இப்போ ஒரு குழப்ப நிலை நீடிக்குது. இந்த குழப்ப நிலையில் நேராக சிஎம் சீட் வேறு ஆசை. இந்த கண்டிப்பாக திமுக இப்போ யார் வேட்பாளரை போட போகிறாங்க, ஏன்னா திமுக வேட்பாளர் பட்டியலில் யார் மாவட்ட செயலாளர், யார் மந்திரி, அவர்கள் அங்கே வேட்பாளர், அதில் மாற்றமே இல்லை. இப்போ 35 மந்திரி இருக்காங்க சபாநாயகரோடு சேர்த்து, அவங்க சிட்டிங் எம்எல்ஏக்கள் அவங்க தான். இது அல்லாமல் அவங்க தொகுதியில் ஒவ்வொருத்தரும் ஆதரவாளர் வச்சுருக்காங்க. அப்போ 35x2 70 பேர் இவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்காங்க. மீதி 70 பேர் தான் கட்சி கட்டுப்பாட்டில். இந்த 70 பேரும் 70 தொகுதியில் உட்காந்துருக்காங்க. என்ன பார்த்துட்டு இருக்காங்க, யார் வேட்பாளர், அதிமுக வேட்பாளர் யார், திமுக தாவேக வேட்பாளர் யார், ரெண்டும் தான் அந்த வேட்பாளர்களுக்கு ரொம்ப அக்கறை. போடுறதுக்கு முந்தையே பர்ச்சேஸ் பண்ணிடலாமா, போட்டவருக்கு பர்ச்சேஸ் பண்ணலாமா, போடுறதுக்கு முந்தைய அனுக்கோ போட்டுக்கலாமா. இப்போ திமுக அதிமுக 2 பேருமே
நீங்கள் மணல் திருடுறதுலேருந்து சவுடு மண் விற்கிறதுலேருந்து ரியல் எஸ்டேட்லேருந்து குவாரியில் பார்ட்னர். அப்போ தாவேக்கா வேட்பாளராக பர்ச்சேஸ் பண்ணிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? விஜய்க்காக வந்திருக்கிறாங்க. இல்லை, கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக முடியும். எப்படின்னா நீங்கள் அப்படி உறுதியான வேட்பாளர்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியிலையுமே இல்லை. திமுக சீட்டு கொடுத்த பிறகு சீட்டு கிடைக்காத அதிமுக போய் சேர்றது இல்லையா, அதிமுக திமுக போய் சேர்றது இல்லையா, நடக்குதா இல்லையா? இப்போ இது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸால பல பேர் கட்சி விட்டு போயிட்டான். நீங்கள் தங்க தமிழ்ச்செல்வன் தேனி பெரிய குளத்தில் ஒரு பெரிய டைனமிக் லீடர். ஆமாம். அதே போல் இப்போ பல மாவட்டங்களில் அந்த மாவட்ட மந்திரிகளுடைய அழுத்தம் தாங்காமல் கட்சி விட்டே போனவன் நிறைய பேர் இருக்கான் அதிமுகவில். இந்த தேர்தலில் யாருக்கு வாக்கு போடணும் என்பது மக்கள் எதன் அடிப்படையில் முடிவு பண்ணுறாங்கன்னா திமுக மீது உள்ள அதிருப்தி வாக்கு தான் அதிமுக போகும், தாவேக்காவுக்கு போகும். அப்போ அப்படி போகிற பொழுது வேட்பாளர் தேர்வு மட்டும்தான் இங்கே தாக்கு பிடிக்கும். நான் மீண்டும் ஏடிஎம்கேக்குள்ளே வர்றேன். ஏடிஎம்கேக்குள்ளே நீங்கள் கொங்கு பெல்ட் பூரா சால்ட்டு எடப்பாடிக்கு விழுந்துடும், அதில் மாற்றமே இல்லை. வன்னியர் பெல்ட்டில் சாலிடாக விழுந்துடும். ஏன்னா கேபி முனுசாமி சிவி சண்முகத்தை நல்ல இடத்துல வச்சிருக்காரு எடப்பாடி. அதனால வன்னியருக்கான உள்ளீடு ஒதுக்கீடு சட்டசபையில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணது அவ்வளோதான் 10.5. ஆமாம். அதனால் முடிஞ்சுது. நாடார் வாக்குகளோ நீங்கள் இப்போ பெரும்பான்மையான வாக்குகள் சண்முகம் இருக்கார், அதனால் நாடார் வாக்குகளோ திமுகவுக்கு எதிராக உள்ள வாக்குகள் கூட அதிமுக தான் வரும். இந்த சூழலில் திமுக கனிமொழியை சவுத்தில் இறக்கி இந்த கிறித்துவ வாக்குகள், அதாவது சிஎஸ்ஐ இருக்குது, பெந்தகோஸ் இருக்குது, ஆர்சி இருக்குது, 3 பக்கமே நீங்கள் ஃபிஷர்மேன் நாடார்கள் 2 பேர் தான் கிறிஸ்டியானிட்டியை காப்பாற்றுறது சவுத்தில். அதனால தான் கனிமொழிக்கு முக்கியத்துவம். இதில் தாவேக்கா ரோல் யார்? தாவேக்காவில் 2ஆம் கட்ட தலைவர் இந்த மிஷினரிகளை ஒருங்கிணைப்பது யார்? பெரிய கேப் இருக்குது. அப்போ இது போன்ற விஷயங்களில் திமுக அதிமுக 2 பேருமே நெருக்கமாக இருக்காங்க. 3வது ஆள் வந்துடக்கூடாது. இந்த சூழலை புதுசாக அரசியலுக்கு வருகிற அத்தனை பேர் இளைஞர்கள். இந்த இளைஞர்கள் இந்த 70 வயசை தாண்டிய துரைமுருகன், அப்பாவு, இப்படி அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்கள், ஐ பெரியசாமி, இப்படி எல்லாமே 70 வயதை தாண்டியவர்கள். பொன்முடி, இந்த முதல் கட்ட ஆட்கள்கிட்ட இந்த இளைஞர்கள் தவக்க தெரிகிறவன் கட்சி ஆரம்பித்து இப்போ 2 வருஷம் முடிஞ்சு 3ஆவது வருஷம். மாவட்ட எத்தனை பேர் அதுக்குள்ளே மாறி இருக்காங்கன்னு தெரியல, வேட்பாளர் யாருன்னு தெரியல, எந்த சமூகம் அங்கே அடர்த்தியாக இருக்கோ அந்த சமூக வேட்பாளர்களை போடக்கூடிய அளவுக்கு நீங்கள் முஷி, ஆதவர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, விஜய் 4 பேரும் தான் பெரிய பவர் சென்டர். இவங்க எப்படி இந்த வேட்பாளர்களை தேர்வு செய்வார்கள்? இல்லை, எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இப்போது நம்ம முதலமைச்சர் தேர்தல் லோக்கல் கேண்டிடேட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சமூக ஒருங்கிணைப்பு இருக்குது. அதை தாண்டி அங்கே வந்து 234 தொகுதிகளையும் விஜய்ங்கிற ஒரு முகத்தை காட்டி தான் அவங்க வாக்குகளை பெறணும்னு நினைக்கிறாங்க. இப்போ லோக்கல் கேண்டிடேட்லாம் வந்து அவ்வளோ முக்கியமானதாக இருக்குமா? விஜய்ங்கிற ஒரு கரிஷ்மா வச்சு மட்டுமே வாக்குகளை வாங்கிட முடியாதா? இல்லை, அதை தாண்டி அரசியல் இருக்கு. நீங்கள் சொல்கிறது பொது வாக்காளர்கள், அதை தாண்டியும் ஒரு சாதி அரசியல் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஒரு சமூக அரசியல் இருக்கு. நான் தான் மறுபடியும் சொல்கிறேன். என்னன்னா நம்ம இதில் காமராஜரை தவிர்த்து நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தா அண்ணாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கருணாநிதியாக இருக்கட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், இவங்க எல்லாமே ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க தான் தமிழ்நாட்டிலையும் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க காமராஜரை தவிர்த்து. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு மக்கள் ஒரு சிறுபான்மை சாதியை சேர்ந்தவங்க தானே அனைத்து மக்களால் கொண்டாடப்பட்ட தலைவர்களாக இருந்திருக்கிறாங்க. இல்லை, அது நாளடைவில் அழிஞ்சு போச்சு. நாளடைவில் நீங்கள் கருணாநிதி வந்த பிறகு நெல்லை நெடுமாறன்னு ஒருத்தர் பெரிய டாமினேஷனாக இருந்தார். எங்கள் திருநெல்வேலி பூரா ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம், அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி எல்லாம் ஒரே மாவட்டம். அவர் நாடார் சமூகம். கருணாநிதி என்ன பண்ணுறாரு? நெல்லை நெடுமாறனை தூக்கி கடாசிட்டு மைனாரிட்டி கம்யூனிட்டி கொண்டு வர்றாரு. புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் வைகோலாம் வர்றாரு. வைகோலாம் வருவது காரணம் தான். அதே போல் நீங்கள் தமிழ்நாட்டில் பல, நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை, அது சமூகத்தை பிரிக்கிற மாதிரி ஆயிரும். பல சிறுபான்மை சமூகம் ஆட்களை பதவிக்கு கொண்டு வருவதற்கான ரகசியமே அதுதான். நீங்கள் திமுக கருணாநிதியா, அண்ணாவா, சம்பத்தா, இப்படி ஒரு சூழல் வருது. சம்பத்து உண்மையாகவே நீங்கள் சொல்லுகிற அத்தனை தகுதியும் உடையவர். ஆனால் சம்பத்தை காலி பண்ணி விரட்டணும். சம்பத்துக்கு வந்து பெரியாருடைய அண்ணன் மகன்,
ஆமா. நாயுடு அடையாளம். அன்னைக்கு அப்படி நாயுடு அடையாளம்லாம் இல்லை. ஒரு பெரிய தமிழ் தேசிய அடையாளம் இருந்தது. சம்பத்து பேசினாருன்னா பார்லிமெண்ட்ல நேரு குறிப்பெடுப்பாராம். அதெல்லாம் நீங்க அந்த காலம், நீங்க சொல்லுகிற காலம் வசந்த காலம். அதுதான். அதுக்கு பிறகு கருணாநிதி என்ன பண்ணாருன்னா, ஒவ்வொரு சாதிய தலைவர்களை, சாதி பெரும்பான்மை இருக்கக்கூடிய தலைவர்களே, சேலத்தில் வீரபாண்டி ஆறுமுகம், அந்த வன்னியர் பெல்ட். தூத்துக்குடியில் பெரியசாமி, ஒரு லோடு மேன் பெரியசாமி, மூடை தூக்குபவர். அதே போல அன்பில் தர்மலிங்கம், மாட்டு வண்டி வச்சு லோடு அடிக்கிறவர். யாரு? அன்பில் தர்மலிங்கம். யாரு? மகேஷோடைய தாத்தா. யார் அடிக்கிறதுக்கு? சம்பத் ஆட்களை விரட்டுறதுக்கு. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க இப்படி ஒரு அந்த சாதிய தலைவர்களை கருணாநிதி ப்ரொமோட் பண்றார். அதே என்ன ஆகி போச்சுன்னா, காலங்காலமா அதை இன்னைக்கு வரைக்கும் அரசியல் ஆக்கியது கருணாநிதி தான். இப்போ நீங்க ஒரு பெரும்பான்மை ஜாதி இருக்கிற தொகுதியில மைனாரிட்டி கொண்டு போடுறதே இல்லை, எந்த கட்சியிலையும் போடுறது இல்லை. ஏன்? அந்த சாதி அவனுக்கு இப்போ பெரிய பின்னணி. வன்னியர் பெல்ட்டில் ஒரு பறையரை போட்டு எலெக்ஷன் நடத்த முடியுமா? வேலையை செய்ய மாட்டான். ஒரு கவுண்டர் பெல்ட்டில் அதுக்கு நேர் எதிரான சாதி அருந்ததியர் வேட்பாளரை போட முடியுமா? நான் போடுற வேலை செய்யா, நடக்காது. இப்படித்தான் கொங்கு பெல்ட்டில் வேலை பண்ணிட்டு அதிகாரம், வன்னியர் பெல்ட்டில் சிபி சண்முகத்துக்கிட்டையும் கேபி முனுசாமி எடுத்த அதிகாரம். தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில் 4 ஓபிஎஸ் வச்சிருக்காரு எடப்பாடி. திண்டுக்கல் சீனிவாச, உதயகுமார், செல்லூர் ராஜு. எப்படின்னா நீங்கள் தேவர் ஜெயந்திக்கு அந்த தங்க கலசம் ஏறக்குறைய ஒரு 5 கிலோவில் தங்க கவசம், அது ஜெயலலிதா பேங்க்ல லாக்கரில் இருக்கும். ஓபிஎஸ் இபிஎஸ் கைது போட தான் கொடுக்க முடியும். ஓபிஎஸ் எடப்பாடி கைது போட மாட்டாரு, அவர் அரசியல் பண்ணலான்னு பார்க்குறாரு. எடப்பாடி என்ன பண்ணிட்டாரு? தேவரையா ஜெயந்தியில் நான் விட்டு கொடுக்குறேன், அவர்கிட்டே முழு அதிகாரத்தை கொடுத்து அவரே அந்த கவசம் எடுத்துகிட்டு போய் தேவர ஐயாவுக்கு சாப்பிட்டுட்டார். அப்போ எல்லா பக்கமும் ஒரு சாதி அரசியல் ஒளிந்து கிடக்குது. இதை விஜய் எப்படி டேக்கிள் பண்ண போறாருங்கிறதா நமக்கு உள்ள ஒரு பெரிய சந்தேகம். இதை ஏன்னா எல்லா அதிமுக திமுக 2 பேருமே சாதி அரசியல் இருக்கு. இந்த சாதி அரசியலை நீங்க வேட்பாளர் தேர்வு பார்த்தீங்கன்னா எந்த சமூகம் மெஜாரிட்டியா இருக்கோ அந்த வேட்பாளர் தான் போடுவாங்க. நீங்க எல்லா பக்கம் திமுக அதிமுக அந்த மாதிரி ஒரு சமூக சார்ந்தவங்களை நிப்பாட்டினா திமுக அதிமுக ஃபேஸ் பண்ண முடியுமா? அதுதான் இப்ப என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இந்த அறிவு இருக்கா, இந்த ஆலோசனை இருக்கா, இது பற்றிய சிந்தனை இருக்கா, இது புஷிட்டு இருக்கா, இல்ல விஜய்ட்டு இருக்கா, இல்ல ஆதவரிஜுரான் இருக்கா, இல்ல ஆர் ஜான்ட்டு இருக்காங்கிறதா இந்த வேட்பாளர் தேர்வு வருகிற போது நமக்கு தெரிஞ்சு. அப்படி செஞ்சுட்டா திராவிட கட்சிகளுக்கு எந்த வகையிலும் மாற்றமானவரா விஜய் இல்லைன்னு ஆகிவிடும்ல. இல்லைங்க, அதுதாங்க அரசியல. இங்க நீங்க சொல்லுகிற சித்தாந்த அரசியல் அங்க ஒரு மருந்து கூட கிடையாது. நீங்க இந்த அரசியல் தான். ஜெயிச்சா வெற்றி பெற்றவன் பூரா சித்தாந்தவாதி, வெற்றி பெற்றவன் பூரா, தோத்து போனவன் பூரா தேராத கேஸ். இங்க அப்படித்தான் அரசியல் இருக்கு. சாதிய வாக்குகள் பணத்தை கொடுத்தாவது வாங்கி ஜெயிச்சிடும். வெற்றி பெற்றவன் தான் இங்க சித்தாந்தவாதி. பணம் இருந்தா அவன் பெரிய சீட்டு கிடைக்கும். திமுக அதிமுக 2மே அப்படியான ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு விஜய் இதை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பேசுகிற இந்த ஆழ்ந்த அறிவு விஜய்க்கு வேட்பாளர் தேர்வில் சாத்தியமா? சரிங்க, விஜய் தெரியாது, நீங்கள் ஜெயலலிதா அதை முடிவு பண்ணுவாங்க. டிக் அடிக்கிறது ஜெயலலிதா தான். ஜெயலலிதாவுக்கு அந்த அம்மா அரசியலுக்கு எப்போ வந்ததுன்னா 84 வந்து 84லேருந்து மறைந்தது 2016. அப்போ இது ஒரு 16, அது 30 ஆண்டு காலம் அந்த அம்மா பல தேர்தல்களை, எம்பி எம்எல்ஏ தேர்தலை, உள்ளாட்சி ஊராட்சி தேர்தலை சந்திச்சிருக்கு. 30 ஆண்டு கால அனுபவம். விஜய்க்கு வயசே 49 தான். அரசியலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு. ஜெயலலிதாவுக்கு 30 வருஷம் அனுபவம், கருணாநிதிக்கு 60 வருஷம் மேலே. அதில் பாதி ஸ்டாலினுக்கு இருக்கு. அப்போ எடப்பாடிக்கு எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி இதெல்லாம் பார்த்துருக்கு. அனுபவத்தில் வேட்பாளர் தேர்வு, எம்பி தேர்வு, உள்ளாட்சி ஊராட்சி தேர்வு, இப்போ இவ்வளோ விஷயங்கள் எடப்பாடி பார்த்ததனுடைய விளைவு தான் 21ல் நீங்கள் பல அழுத்தம் நீங்கள் செங்கோட்டையை சிவகுமாரை போடாதீங்கிறார். ஏன்? சிவகுமாரை போட்டால் தன்னுடைய அதிகாரம் போயிடும். அவங்க அப்பா வி.கே. சின்னசாமி ஒரு சீனியர். இப்படி எல்லா மாவட்டங்களையும் நீங்கள் புதுக்கோட்டையில் ஒருவருக்கு எடப்பாடி ஒரு பொறுப்பு போடுறாரு. அந்த பொறுப்பை 3 நாளில் தூக்குறாரு ஹெல்த் விஜயபாஸ்கர். ஏன்? தன்னை மாரி அவனும் வந்துடக்கூடாது. இப்படி பல உள்ளடி அரசியல்
இந்த உள்ளடி அரசியலில் இப்போ இந்த திமுகவோடு நல்ல தொடர்பில் இருக்காங்க. எல்லா மாவட்ட செயலாளர்களும் அதிமுக திமுக 2 பேருமே. இதையெல்லாம் 2 பேரையும் ஜெயிக்கணும். அப்போ அரசியலுக்கே அரிச்சுவடியே தெரியாத விஜய் ரசிகர் மன்றத்திலிருந்து வந்த ஒரு இளைஞன் எப்படி சமாளிப்பான்? விஜய்க்கு ஒரு மாசு இருக்கு, விஷயம் பார்த்து ஓட்டு போடுவான். ஆனால் இவ்வளவு தாண்டித்தான் எங்கே போகணும்? வாக்கு பெட்டிக்குள்ளே போகணும். இதை விஜய் உடைய வேட்பாளர்கள் இதை எப்படி நீங்கள் ஒரு வேட்பாளர் கந்தசாமின்னா 10 கந்தசாமியை வேட்புமனு தாக்கல் செய்வான். 10 கந்தசாமி ஒருத்தர் காலி பண்ணணும். சொந்த கட்சிக்காரனை காலி பண்ணுவான். இப்படியான அரசியல் திமுக அண்ணா திமுக குழு. நீங்கள் பொங்கலூர் பழனிசாமி 2001 வெற்றி பெறுகிற வேட்பாளரை அவரே தோக்கடிக்கிறார். சொந்த கட்சி மாவட்ட செயலர் தோக்கடிக்கிறாருங்க. ஏன்? ஜெயிச்சா மந்திரி பதவிக்கு வந்துடுவான். சொந்த கட்சியே இப்போ அதிமுக அந்த பாலிடிக்ஸ் இருக்கு, திமுகலையும் உண்டு. அப்போ சொந்த கட்சியவே காலி பண்ற திமுக அதிமுகக்காரன் விஜயை விட்டு வைப்பானா? அப்போ நீங்க வேட்பாளர் எப்படி இருக்கணும்? கொம்போட இருக்கணும். ஜல்லிக்கட்டில் எப்படி காலை கொம்போடு இருக்கும், அப்படி சிலுப்புனா 10 பேர் விழுவான். அதே அப்படி ஆள் இருக்காங்க. எல்லா பயிலும் இப்போ பொட்டிய புஷியுடைய ஆளா இருக்கான். புஷிக்கே ஒன்றும் தெரியாது. புஷியுடைய வேட்பாளர் எப்படி இருப்பான்னு பாரு. இப்படி விஜய் சந்திக்க போற முதல் தேர்தல் கடுமையான விளைவுகளை சந்திக்கும். திமுக நீங்க எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு வெறி பிடிச்சிருக்கான். அதிகாரிகளே வேலை செய்கிறான், கலெக்டர்களே வேலை செய்கிறாங்க, எஸ்பிக்களே வேலை செய்கிறான். பணம் பூரா இப்போ எஸ்பி கலெக்டர் கார்லேயே போகும். பழந்தின்னு கொட்டை போட்ட ஆட்கள். அப்போது அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று வெறி பிடிச்சி அலையிறான். திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்று வெறி பிடிச்சி அலையிறான். அதிமுக எப்படியா வந்துவிட வேண்டும் என்று அலையிறான். இதுக்கு நடுவில் விஜயுடைய ஆட்கள் எல்லாம் தவக்கிற ஆட்கள். குழந்தை 1 வயசில் 4 காலில் நடக்க முடியல, தத்திக்கா புத்திக்கான். அப்போ இந்த விஜயுடைய வேட்பாளர் இந்த தேர்தலில் எவ்வளவு தூரம் சமாளித்து வாக்கு வங்கியை நிரூபிக்க போகிறார்கள். அவங்க நேர ஸ்ட்ரெயிட்டாக ஆட்சி தான், அது குறைவாக எந்த யோசனை இல்லை. புஷி, ஆதவ், ஜான் 3 பேருக்குமே நேரடியாக சிஎம் சீட்டு தான். எடப்பாடி சீட்டை ஒரு வாரம் வாடகை கொடுத்தானே கொண்டு பனைகள் போட்டு வச்சுக்குவாங்க. இப்படி தான் இருக்குது. அப்போ இந்த தேர்தல், இந்த அரசியல் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தாவேக்கா இன்னைக்கு களத்தில் பெரிய அளவில் வளர்ந்துருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் அந்த விஜய்க்கு வெறி பிடித்து ரசிகராக இருக்கணும், கண்டிப்பாக வாக்களிப்பாங்க. அதை தாண்டி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அந்த வாக்குகளை அறுவடை செய்கிறதுக்கு சமூகத்தில் எவ்வளோ பெரிய முரண்பாடுகள் இருக்குது, என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குங்கிற ஒரு பார்வைகளை வச்சுருக்கீங்க. இதை மீறி தாவேக்கா வெற்றி பெறுவாங்களா, அந்த யுத்திகளை வகுப்பாங்களாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கள் எடுத்து மிக நன்றி. நன்றி, வணக்கம்.